இல்லாம எக்ஸாம் போனா படிச்சத முடியாது, சென்டம் போட முடியாது, மார்க் பண்ண முடியாது. தயாரிப்போடு போக வேண்டும். போற போக்குல அவரை பார்த்து ஹஜ் முடிச்சாங்க அல்சாபு, அவங்க கூடயே போனா அவங்கள மாதிரி கல்லு இருந்துச்சு, அவங்கள மாதிரி சொல்லுது, அவங்கள மாதிரி இருந்துச்சு வந்துடலாமே. துஆ குணகைமா தெரியும் வச்சுட்டாலும் ஒரு தேவையில்லை அப்படின்னு ஷார்ட்டா முடிக்கிறத விட என்னென்ன துஆ, அல்லாஹும்ம இன்னி உரீதுல் உம்ரா ஃபயஸ்ஸிர்ஹா லி வதகப்பல்ஹா மின்னி, கொஞ்சம் தமிழ்ல எழுதி இங்கேயே மனப்பாடம் பண்ணி அரபியில துஆ நியத் செஞ்சா, அரபியில துஆ ஓதுனா நல்லது தானே. நாட்கள் இருக்கிறது, கொஞ்சம் ஆர்வங்களோடு இந்த கிதாபு, நிறைய கிதாபுகள் இருக்கிறது, எடுத்து படிக்க. ஹஜ்ஜின் சிறப்புகள் இருக்கு, ஹஜ்ஜின் மாண்புகள் இருக்கு, அந்த கிதாபுகள் எடுத்து என்ன தேவை, உலமாவை அணுகி ஹஜ்ஜுக்கு போக போற எனக்கு என்ன செய்யணும், எப்படி மண்டபம் பார்க்கணும், எங்க கறி ஆர்டர் பண்ணணும் சொல்லி கல்யாணத்துக்கு ஒரு 6 மாத காலம் யோசிக்கும் போது உயர்ந்த கடமை ஹஜ். அதுக்கு ஒரு காலங்களை ஒதுக்கி கற்றுக்கொண்டு போக வேண்டும். நியத் சரி செய்யணும், சுக்குர் செய்யணும். 3வது பாவங்களை எடுத்து இங்கேயே தௌபா செய்துவிட்டு செல்ல வேண்டும். அல்லாஹ் மன்னிக்கணும்னா இங்க போகும் பொழுது எங்கிட்ட எனக்குள்ள என்ன பாவம் இருக்கோ உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை யா அல்லாஹ் சொல்லி தஹஜ்ஜுல அல்லாஹ் அழுது, யா அல்லாஹ் ஒரு இடத்துக்கு வர்றேன், என் கலங்கப்பட்ட உள்ளம் எது, பாவமான கரங்கள் எது, பாவமான பார்த்த கண்கள் எது, என்னை சுத்தப்படுத்தி கொண்டு போய் அல்லாஹ் சொல்லி அல்லாஹ்ட்ட தனிமையில உட்கார்ந்து பாவத்தை சொல்லி 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 அழுது செஞ்சுட்டேன் யா அல்லாஹ், இது செய்ய மாட்டேன் யா அல்லாஹ், எனக்கு வரவை யா அல்லாஹ், அங்க வந்து மன்னிச்சிரு யா அல்லாஹ் சொல்லி பாவத்துக்குண்டான மன்னிப்பை கேட்டுக்கிட்டு செல்ல வேண்டும். 4வது என்ன செய்யணும்னா சொந்த உறவுகளை ஏதாவது முடிச்சிருக்கோன்னு வைங்க. இது மெயின் பாயிண்ட் இதுதான். நம்ம மசாயில போகல, ஏன்னா அஜத் பேசியிருப்பாங்க. உறவுகளை முடிச்சிட்டு அண்ணனோட பேசல, தம்பியோட பேசல, மனைவிக்கு எனக்கு அவ்வளவு உறவு சரியில்லை, நம்ம அல்லாஹ்வோடு உறவை சரியாக்க போகிறோம். ஹஜ்ஜுங்கிறது எனக்கும் அல்லாஹ் கூட உறவை சரியாக்க போறோம். அல்லாஹ்வுடைய உறவு சரியாகணும்னா அடியார் உறவு சரியா இருந்தாதான் அல்லாஹ் மன்னிக்கன்னு சொல்லலாம். நிபந்தனை நீ அடியார செஞ்சுட்டு வா, நான் உன மன்னிச்சிடுறேன். என் தந்தை கோபமா இருக்கும் போது நான் ஹஜ்ஜுல வை 42 நாள் அழுதா கூட அது குறைவுதான். காரணம், தந்தையின் அழுகைக்கு முன்னால் உன் அழுகை வேஸ்டாக போனது. மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யல, மனைவியை திருப்திப்படுத்தல, அதற்கு அல்லாஹ் அல்லாஹ் சொல்றாரு. சாகரவ சொல்றாங்க இவருடைய ஹஜ்ஜு கபூல் ஆயிடுச்சு. என்ன அழுக, என்ன ஓட்டம், என்ன ஓடியார்கள் இல்லைங்க, மனைவி அழுகிறா, ஹஜ்ஜு கபூல் இல்லை. சொந்த உறவு முக்கியம். அதனால நம்ம ஊருக்கு சாப்பாடாகி போடுறதோ அதெல்லாம் இல்லைங்க. நேரா நம்முடைய உறவுகளை ஒரு நேரம் கூப்பிட்டு அதுதான் விருது போடுறது. உறவுகளை முடிஞ்சா கட்டாயம் கிடையாது, உறவுகளை பூரா நேர் சந்திக்க முடிஞ்சு சந்திச்சு உறவுகள்கிட்ட, அண்ணன்ட்ட, தம்பிட்ட, மாமிட்ட, சின்னம்மாட்ட, பெரியம்மாட்ட நேரா போய் என்னப்பா வந்துருக்கு, என்ன விஷயம் அப்படின்னு குத்தலா கேட்பாங்க. கேட்டுக்கீங்க, பரவாயில்லை, எனக்கு ஹஜ் கபூல் ஆகும். என் ஹஜ் 2 லட்சம் 3 லட்சம் காசு அல்ல, ஒரு அமல். என் வாழ்க்கைய லட்சியம் எவ்வளவு காலம் எதிர்பார்த்திருக்கோம், ஹஜ்ஜுக்கு போக மாட்டேனா, ஹஜ்ஜுக்கு போக மாட்டேனா, இடத்துக்கு போக மாட்டேனா, எவ்வளவு ஏக்கம் தெரியுங்களா. நான் முதல் டைம் போட்டு கொரோனா வந்துடுச்சு, போக முடியல. செகண்ட் டைம் போன வருஷம் போட்டேன், ஒரு டிராவல்ஸ் கொண்டாய் 7,60,000 பணம் கட்டினேன். வியாழக்கிழமை சென்னையில வந்துருக்குன்னு சொல்லிட்டு திங்கட்கிழமையில இருந்து போனா போடுறேன். ஹாஜி சாப் எங்க வரணும், எப்படி வரணும், போன் சுவிட்ச் ஆஃப். திங்கள் செவ்வாய் புதன் 3 நாள் மரண வேதனை. எல்லாம் சொல்லியாச்சு, பிறப்பாச்சு, பேக் ரெடி, எல்லாம் ரெடி, மசாலா லீவ் ரெடி. ஆனா டிராவல் சுவிட்ச் ஆஃப். அவங்க அண்ணனுக்கு மாமா எல்லாம் போன் போட்டாலும் கூட்டு போயிருவாரு. திறமையான ஆளு, கடைசி வரை போன் எடுக்கல. வியாழக்கிழமை போகல, இன்னைக்கு வரைக்கும் போகல. பணம் கேட்டால் அது வேற விஷயம். மன உளைச்சல் எவ்வளவு தெரியுமா? 3 வருஷம் போட்டிருக்கேன். நல்ல கபூல், துவாசை கபூல் செய்யும். ஹஜ்ஜுங்கிறது ஒரு ஏக்கம்ங்க. அந்த ஹஜ்ஜ ரசிச்சு செய்யணும். ஏதோ போய் ஏதோ வந்து இல்ல. அதனால இங்கேயே அந்த உறவுகள் தான் அவருடைய ஹஜ்ஜை கெடுக்கு. ஹஜ்ஜுடைய கூட பாலக்கிறது. கொஞ்சம் ஈகோ விட்டுட்டு அல்லாஹ் கேட்கிறான், ஏப்பா உங்க அண்ணனை திருப்திப்படுத்தாத ஒண்ண நான் எப்படி திருப்திப்படுத்துறது? உங்க அண்ணன் அழகு வந்தாரு கூட, உங்களை வழியத்து வந்தாரு, ஆனா அண்ணன் மனசுல நீங்க திருப்தியா இல்லையே,
அண்ணன் திருப்தியாக்கிட்டு வா, தம்பியை திருப்தியாக்கிட்டு வா, சொந்தம் அது சேர்த்துட்டு வா. அதனால உறவுகள் விஷயத்துல ரொம்ப ஆயிரம் அவங்க பேசியிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க, செஞ்சிருப்பாங்க, நம்ம உள்ளத்தை வறுக்கிற மாதிரி பண்ணிருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் நான் ஒரு அமலுக்கு போறேன், இதனுடைய ஹஜ்ஜுடைய அமல் அல்லாஹ் கபூல் செய்யணுமே சொல்லி கொஞ்சம் நம்மளுடைய இமேஜ் கொஞ்சம் இறக்கி லேச ஒரு போன்ல பேசலாம், நேர்ல பேசலாம், ஒரு வாட்ஸ்அப்ல தகவல் கொடுக்கலாம். எந்த வகையில் என்னுடைய கருத்து போய் சேரணுமோ முடிஞ்ச அளவுக்கு சொல்லி முழு உறவுகளை, அண்டை வீட்டுல கொஞ்சம் கோபமா இருக்கிறாங்க, பல வருஷம் சண்டையா இருக்கிறாங்க, சந்திச்சு பாய் ஹஜ்ஜுக்கு போறேன் துவா செய்யுங்க. கொடுக்கல் வாங்கல ஒரு ஜபருல்லா கோபமா இருக்கிறாரு, யாரோ அவர், ஆனா வாடிக்கையாவது கோபமா இருக்கிறாரு, தம்பி அன்னைக்கு பேசிட்டப்பா பொறுத்துக்கப்பா. கொடுக்கல் வாங்கல யாராவது முன்பிட்டு இருந்தா அது உறவுதான். ஏன் என் கூட வேலை செய்யற முருகேசன் கொஞ்சம் முன்னப்பிட்ட இருக்கிறாரு, கொஞ்சம் கோச் இருக்கிறாரு, தம்பி முருகேசா அன்னைக்கு பேசிட்டப்பா, ஹஜ்ஜுக்கு போறப்பா பொறுத்துக்கப்பா. முருகேசன் நல்ல கவனிப்பான். மார்க்க மட்டும் இல்லைங்க, நம்மோடு இருக்கிற அத்தனை பேர்களையும் அரவணைச்சிட்டு எல்லோருடைய வாழ்த்துக்களோடு துவாக்களோடு ஹஜ். நாலாவது காரியம், முதல் காரியம் சுக்குர் செய்யணும், இரண்டாவது நிய்யத் சரி செய்யணும், மூணாவது பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கணும், நாலாவது உறவை சேர்க்கணும், அஞ்சாவது என்ன கடன்கள் ஏதாவது கொடுக்க வேண்டியிருந்தா கொடுத்துட்டு போறது. இல்லையா அந்த நபர்கிட்ட போய் நான் ஹஜ்ஜுக்கு போறேன் இன்ஷா அல்லாஹ் ஜூன் 26, 30 வந்துடுவேன், வந்த பிறகு ஏற்பாடு செஞ்சு கொடுக்கறேன் ஒரு வாக்கு. ஏன்னா அவரு தவிர்த்து போயிட்டாரு. எஹராமோட போறது கஃபனோட போற மாதிரி, அதான் ஒரு அர்த்தம். எஹராமோட போறது கஃபனோட போறோம். திருப்புற நெய்யத்துல டிக்கெட் போட்டு டிக்கெட் அதெல்லாம் இல்லை, நான் போறேன் அல்லாஹ் நாடான திரும்ப வருவேன், அதான் நெய்யத்து, அவ்வளவுதான். போது தவிர்த்து போயிட்டாரு. அந்த மனுஷனுடைய உழைச்சல் வேண்டாம், சொல்லி பொறுப்பெடுத்துட்டு வாருப்பா, பணம் இவ்வளவுதான் இருக்குது பிடிச்சிக்கோ, வீட்டுக்காக வந்து கொடுக்கறேன், இல்ல மொத்த அமௌண்ட் பிறகு தர்றேன். கடனுக்கான ஏற்பாடை செய்து விட்டு போவோமையானால் அந்த கடன்கார் நிம்மதியாக. அதனால விஷயம் பண்ணிட்டு போறது. இந்த 5 காலை செஞ்சுட்டு நம்ம வந்து சென்னை போறோம், சென்னையா அல்லது கொச்சின் போறோம், சென்னை போறோம். இப்ப நாங்க கோயம்புத்தூர் சார்ஜா பிளேட் ஏற போறோம், 10ஆம் தேதி ஏற போறோம் இன்ஷா அல்லாஹ். இப்ப நம்ம பிளேட் ஏறதுக்கு முன்னாடி எஹராம் கட்டிடும். எஹராம் கட்டுற முறை தெரியும் சொல்லிட்டாங்களா? எஹராம் கட்டுற முறை கட்டி காமி. எஹராம் இருக்காது இல்ல. எஹராம்ங்கிறது கீழ் ஒன்று மேல் ஒன்று வெள்ளை ஆடையா இருக்கும். அந்த எஹராம் கீழே ஆடைகள் என்ன சொன்னா நம்ம கெட்டியா இருக்கிறதுக்கு எஹராம் இருக்குது. கட்டும் போது கால் தெரியக்கூடாது. அதே மாதிரி தொப்புள் இருக்கா இல்லையா, சில பேர் தொந்தி இருக்குன்னா இறங்கும் போது தொப்பில் சுரஞ்சிடும். தொப்புல இருந்து அவுரத் மறைக்க வேண்டிய பகுதி எஹராமுடைய பரல் அவுரத்தை மறைப்பது. அதனால என்ன செய்யணும்னா எஹராம் கட்டும் பொழுது அந்த எஹராமுடைய வச்சுட்டு ரெண்டையும் ஒண்ணு சேர்க்கணும். ரெண்டையும் ஒண்ணு சேர்த்து இழுத்து அப்படியே கட்டுங்க. ஒரு மடிப்பு அப்புறம் மடிப்பு. இப்படி கட்டினா கட்டி ரோட்டுக்கு என்ன கேட்டா அந்த எஹராம் நடந்தாலும் கால் தெரியாது, தொடை தெரியாது, அவரும் செய்யாது. சும்மா நாம கட்டம் சொன்னா அவங்ககிட்டே இருக்கு, அடிக்க இருக்கணும். இப்ப எஹராமுடைய நிபந்தனை என்னன்னு கேட்டா தைக்கப்பட்ட ஆடை உடுத்தக்கூடாது, பனியன் போடக்கூடாது, ஜட்டி போடக்கூடாது. அப்ப தொப்பி, இப்ப தொப்பி தைக்கப்பட்ட ஆடை தானே போடக்கூடாது. ஆனா பெல்ட் ஆடை அல்ல, பெல்ட் போட்டுக் கொள்ளலாம். செருப்பு ஆடை அல்ல, தைக்கப்பட்ட செருப்பு. அப்ப ஆடை எது ஆடையாக இருக்குமோ அது தைக்கப்பட்டிருக்கூடாது. இப்ப ஆடை இல்லாம பெல்ட் போடுறாரு, செருப்பு போடுறாரு, தப்பு இல்லை. ஆக இந்த 2 கை எப்போதும் மறைச்சுதான் இருக்கணும். எஹரா கட்டின பெண்கள் இருப்பாங்க, அந்நிய பெண்கள் இருப்பாங்க, கூச்சப்படுவாங்க. அதனால எஹரா கட்டினங்கிற பேர்ல எப்போது இந்த துண்டு மாதிரி போட்டுக்கிட்டு இது கூட திறந்திருக்கு, இது கூட திறந்திருக்கு, நெஞ்சு தெரிஞ்சிருக்கு, இப்படி மார்க்கம் சொல்லவே இல்லை. எஹராமுல கூட மேல ஃபுல்லா போட்டு இந்த பாகம் மறையணும், இந்த பாகம் மறையணும், நெஞ்சு முதுகும் மறையணும். எஹராம் ஃபுல்லா மறைஞ்சிருக்கணும். ஏன்னா எல்லாம் திறந்து இருக்கிறதுனால எஹராமுடைய தவாப் போகும்போது இந்த வலதுகை செய்யலாமே தவிர வலகத்தை எல்லாமே தவிர மற்ற இடங்கள்ல பூராமே கொடுக்கும் போது போகும்போது வரும்போது அதிகமா இருக்கும். துட்டு மாதிரி மேல போட்டோம்னா பக்கத்துல பெண்கள் அறுவருக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால எஹராம் முழுசா போட்டு நம்முடைய முழு பாகம் மறைக்கும். அப்ப எஹராம் மேல் ஒன்று கீழ் ஒன்று இவ்வளவுதான். தலையை மறைக்க கூடாது, தேய்க்கப்பட்ட ஆள் விடக்கூடாது. சில பேரை பார்க்கிறோம் பனியன் போட்டு எஹராம் செய்யறாங்க, பனியன் போட்டு தவாப் செய்யறாங்க. எப்படி பனியன் போட முடியும்? எஹராம் தடுக்கப்பட்டது தைக்கப்பட்ட ஆடைகளை பனியை விட்டுக்கூடாது.
வலியுறுத்த கூடாது. அது மாதிரி எஹராமுடைய உடையோட அவன் சில சென்னையில வந்து ஏறும். நம்ம யாராவது கட்டிங் பிளேட்டாக இருந்து சார்ஜா அது மாதிரி வேற எங்கேயாவது இறங்குற மாதிரி இருக்குன்னு சொன்னா அந்த டிராவல்ஸ்ல கேட்டுக்கணும் எவ்வளவு டைம் கொடுப்பீங்க. அங்க ஒரு 3 hours கிடைச்சுன்னு சொன்னா நம்ம இறங்கி கட்ட தேவையில்லை. சார்ஜால போய் அங்க பள்ளி இருக்கும், அங்க ஒளி செய்வோம், நிம்மதியா யாரும் கட்டிக்குவோம். நாங்க போறோம் 40 minutes தான் டைம் தர்றாங்க. அங்க போய் இறங்கி ஏறத்தான் முடியும், அங்க டைம் இல்லை. அப்ப இங்க சென்னையிலேயே கோயம்புத்தூர்ல சென்னையில கொச்சின்ல எங்க ஏறுறோமோ அங்க குளிச்சு 2 ரக்காத் இஹ்ராமுக்காக தொழுதுட்டு இஹ்ராம் கட்டிடுவாரு, 2 ரக்காத் தொழுதுவாரு. இப்ப நீ செய்வாரு அல்லாஹும்ம இன்னி உரீதுல் உம்ரா. நம்ம முதல்ல உம்ரா செய்ய போறோம். ஹஜ்ங்கிறது துல்ஹஜ்ஜில ஹஜ் செய்ய போறோம். முதல்ல உம்ரா. அப்ப அல்லாஹும்ம இன்னி உரீதுல் உம்ரத யா அல்லாஹ் உம்ராவை நாடுகிறேன். ஃபதகப்பல்ஹா மின்னி உம்ராவை ஏற்றுக்கொள்வாயாக. வயஸ்ஸிர்ஹா லீ எனக்கு லேஸ்படுத்துவாயாக. அப்படின்னு அரபியில தமிழ்ல நீ அரபில தேவையே தமிழ்ல நியத் செஞ்சுட்டு அங்க வாலிம் இருப்பாங்க, உஸ்தாத் இருப்பாங்க, அவளோட நியத்தை கேட்டுக்கலாம். இஹ்ராம் கட்டிட்டோம், 2 ரக்காத் தொழுதுட்டோம். நியத் செஞ்ச உடனே செய்ய வேண்டிய முதல் காரியம் தல்பியா. முதலவர் சொல்லலாம் لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك الله أكبر. இந்த ஒரு தல்பியா சொல்றதுக்காக இவ்வளவு பாடுபடுறோம். இந்த தல்பியா சொல்றோம் இல்ல, இது கபூல் இல்ல. இஹ்ராம்ல சொல்லணும், இஹ்ராம் கட்டி தல்பியா சொல்லணும். இங்க ஆரம்பிக்கிற தல்பியா உம்ரா முடிக்கிற வரைக்கும், இஹ்ராம கல்ற வரைக்கும் தல்பியா. அதுக்கு முன்னாடி தல்பியாக்கு வேலையும் இல்ல. இஹ்ராம் கழட்டிட்டோம், உம்ரா முடிஞ்சு தல்பியாக்கு வேலை இல்ல. தல்பியா சொல்ற ஒரே காலம் இந்தியால முடியாது, ஜப்பான்ல முடியாது, அமெரிக்கால முடியாது. சொல்லுங்க, அர்த்தம் இல்லை. தல்பியாவுடைய அர்த்தமே இஹ்ராம் கட்டினாதான். இஹ்ராம் கட்டுறதே உம்ரா ஹஜ்ஜுக்காகத்தான். வேற எங்கேயும் தல்பியாவே இல்லை. தொழுகை எல்லா பக்கம் இருக்கு, நோம்பு எல்லா பக்கம் இருக்கு, தல்பியா எங்கேயுமே இல்லைங்க. அது ஒன்றுதான். அதனாலதான் இஹ்ராம் கட்டிட்டு அதிகமா தல்பியா. விமானம் ஏறிட்டோம், நடந்து போறோம், லக்கேஜ் அவங்க பாத்துக்குவாங்க, நடந்து போறோம், ஹேண்ட் லக்கேஜோட போறோம். தல்பியா தல்பியா, எங்க ஏறினாலும் இறங்கினாலும் பார்த்தாலும் எங்க போனாலும் தல்பியா தல்பியா. மாஷா அல்லாஹ் ஜித்தா போய் இறங்கிட்டோம். அந்த வாகனம் நமக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும். நம்முடைய ரூம் அஜிசியால, நம்முடைய ரூம் ஹில்டன்ல போயிருக்கோம். இப்ப லக்கேஜ் முடிச்சோம்னா வள்ளியுடைய மேற்பார்வையில் உம்ராவுக்கு போறோம். உம்ரா அப்படிங்கிறது தவாப். இஹ்ராம் பண்ணியாச்சு, தவாப் செய்யறோம், பிறகு சயீ செய்வோம், பிறகு மொட்டை அடிப்போம். இந்த 3 தான் உம்ரா, வேற ஒண்ணுமே இல்லை. போனவன போகும் பொழுது அங்க ஜித்தால பாத்தீங்கன்னா லைவ் டிவி ஓடிட்டு இருக்கு, லைவ் டிவி ஓடும். அதுல காபத்துலால இம்பாக்ட் டைம் என்ன செய்யறாங்கன்னு ஓடும். கண்ணை பார்க்க வேணாம். நம்ம வாழ்க்கை லட்சியம் காபத்துல்லாவை பார்க்கறது, டிவிகள்ல பார்க்க வேணாம். அது லைவ் ஓடுது வேணாம். என் கண்களால பரிபூர்ணமா பார்ப்பேன். லைவ் பார்க்காதீங்க, கண்ணை மூடி அந்த ஜித்தால இருந்து கிளம்ப ட்ரை பண்ணிடுது. பார்க்க வேண்டாம், நல்லது போற அவ்வளவுதான். அதான் ஹராமாப்புல ஒண்ணு இல்லை. என் கண்கள்ல முழுசா பார்ப்பேன். போயிட்டு ஹரம்குள்ள போகும்போது நம்ம வழிகாட்டிய வர்றவங்க சொல்லி கூட்டு போவாங்க. நீங்க போகும் பொழுது பராக் பார்க்காம தல்பியாவோட வாங்க, அல்லாஹ்வுடைய பயத்தை உருவாக்கிட்டு வாங்க. இங்கே நிறைய நாட்டுக்காரங்க போவாங்க, சைனாக்காரங்க, அவங்க இவங்க எல்லாம் போவாங்க. யாரையும் பார்த்துட்டு இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி நம்முடைய கவனங்களை ஒருமுகப்படுத்திட்டு போகும்போது பாபு சலாம், இன்னைக்கு அந்த பாபு சலாம் 24 கேட்டு அதுல விடுறது இல்ல, 79 விடுறாங்க. இப்போ
79 கேட்ட விடுறாங்க. அது 79 கேட்ல உள்ள போகும்போது செருப்பெல்லாம் கழட்டி என்ன செய்யணும், அது பை இருக்கும், அந்த பையில செருப்பை போட்டு அங்கே வச்சுட்டு போறது பொருத்தம் இல்லை, அது தேடுற மாதிரி தெரியும். பெண்கள் உள்ள போவாங்க, ஆண்கள் உள்ள போவாங்க, போறதான் வழி வேறு, ஆனா உள்ள போன சேர்த்துருவாங்க, அவ்வளவுதான். எல்லாம் தேவை அப்படி இருக்கும். உள்ள போகும்போது செருப்புக்கு ஏற்பாடு செஞ்சு முதுகுல போட்டுக்கிறோம், கட்டிக்கிறோம், மாஷா அல்லாஹ். உள்ள போயிட்டே இருக்கிறோம், ஜம்சம் நிறைய இருக்கும், குடிக்க வேணாம், தாகமா இருக்கும். ஏன்னா முதல்ல காபத்துல்லா பார்க்கறத வேலை, போனவள தாகம் இருக்க வேண்டிய தேவையில்லை. நேர முதல்ல போய்கிட்டே இருப்போம், போக போக காபத்துல்லா ஓரச்சாரங்கள் தெரியும், பார்க்க வேண்டாம். ஏன்னா முதல் பார்வை முழுசா பார்க்கும். அதனால ஓரச்சாரங்களை பார்க்காம கண்ணை தாழ்த்தி கொண்டு செல்வியா ஓதிக்கொண்டே உள்ள போவோம். நேரம் உள்ள போயிட்டு லெப்ட்ல போய் கீழே படி இறங்கும். லெப்ட்ல போகவும் பார்க்க வேண்டாம், படி இறங்கும் போதும் கொஞ்சம் கொஞ்சமா தெரியும், அந்த கருப்பு அந்த காபத்துடைய ஆலயம் தெரியும், பார்க்க வேணாம். கண்ணை தாழ்த்தி கொண்டே போறோம். கீழே போய் நின்ற உடனே மாஷா அல்லாஹ் காபத்துல்லாவுடைய அந்த இடம் தவாஃப் செய்ய இடம் மத்தாஃப் தெரியும். இப்ப அது வாழ்ந்து சொல்லுவாங்க, கண்ணை பார்த்து வாசிங்க. அல்ஹம்துலில்லாஹ் முதல் தடவையா காபத்துல்லாவை முழு காபத்துல்லா ஹஜ்ரே அஸ்வத், ருக்னே யமானி, ஹிஜ்ரே இஸ்மாயில், மகாம் இப்ராஹிம், மீசாபு எல்லாத்தையும் முழுச ஒரு பார்வை, எதுவும் கண்ணை விட்டு மறையாது. முந்தி பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், மீசாப் தனியா தெரியும், ஹயாத் தனியா தெரியும், இல்ல முழுச ஒரு பார்வை பார்த்துட்டு முதல் துஆ செய்யணும், யா அல்லாஹ் இந்த காபாவுடைய கண்ணியத்தை நீ காப்பாற்று. காபாவுக்கு கண்ணியம் இருக்கு, அது ஆதம் அலைஹிஸ்ஸலாமோட கண்ணியம். மின் ஆதம் இலா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து காபத்துல்ல கண்ணியமா இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் காபத்துல்லா போய் எந்த கலங்கப்பட்டிருக்கா? இத்தனை கோடி மக்கள் போய் எங்கேயாவது ஒரு பெண் ஒரு ஆண் ஒரு பிரச்சனை எதுவுமே இல்லை, அல்லாஹ் கண்ணியம் வச்சிருக்கிறான். இந்த காபத்துல்லாவை கண்ணியப்படுத்தி வை. காபத்துல்லாவுடைய கண்ணியத்தை கியாமத் வரைக்கும் பாதுகாத்து. காபாவுக்கு முதல்ல நம்ம வாசிச்சிருவோம், அப்புறம் நமக்கு வருவோம். முதல்ல காபாவுக்கு துவா, இரண்டாவது துவா செய்யணும், யா அல்லாஹ் எங்களை கபூல் செய்வாயாக. அல்லாஹ் நம்மளை கபூல் செஞ்சுட்டா அப்புறம் செய்யற துவா குபாயிருமா இல்லையா? முதல்ல எங்களை கபூல் செய்வாயாக. நாங்கள் கபூலுக்கு ஏற்ற மக்கள் அல்ல. இவ்வளவு காலகட்டத்தில் தொடங்கிய 2 வருஷம் சேர்த்து சொல்லிருப்போம், 2 வருஷம் சேர்த்து கலாம் பண்ணி இருப்போம். எத்தனை பேரை மனம் உடைச்சிருக்கும், எத்தனை தொழுகையை விட்டுருப்போம், எத்தனை நோம்புல புறம் பேசியிருப்போம், எவ்வளவு அமல்களை மீறிச்சிருப்போம். தகுதி இல்லாத நபர்கள் யாருங்களா? எங்களுக்கு கபூல் செய் ரஹ்மானே, எங்களுக்கு கபூல் செய். அது இரண்டாவது வாசம். மூணாவது செய்யணும், யா அல்லாஹ் இந்த ஹஜ்ஜை கடைசி ஆக்கிறாத, இந்த பார்வை கடைசி ஆக்கிறாத, பார்த்துக்கிட்டே இருக்கணும். வருஷத்துல ஒரு முறை 2 முறை பல முறை எங்களுக்கும் சந்ததிகளுக்கும் பாக்கியத்தை கொடு. இது மூணாவது துவா. நாலாவது துவா செய்யணும், எங்கெல்லாம் நாங்க துவா செய்யறோமோ, யாருக்கெல்லாம் துவா செய்யறோமோ கபூல் செய்ய ரஹ்மானே, எங்களுக்கு கபூல் செஞ்சிருப்பது இல்லை. ஏன்னா எங்க கபூல் செஞ்சுட்டா மௌத் வரைக்கும் அடியானா வாழ்ந்துருவோமே, ஒரு இல்லாவோடு வாழ்ந்துருவோமே. எங்க துவா 2வது பட்சம் தான். நாங்க செய்யற ஒவ்வொரு சுப்ஹானல்லாஹ் நீ கபூல் செஞ்சுட்டா, ஒவ்வொரு ரூபாய் தர்மம் கபூல் ஆயிடுச்சு. நிரந்தக வேணும். அல்லாஹ் நம்ம பாரு துவாக்கள் செஞ்சுட்டு நம்ம கல்புல 1000 சேவைகள் இருக்கும், நின்று செய்ய முடியாது. போலீஸ்காரன் சொல்லிட்டு இருப்பாங்க, இருச்சி ஹாஜி அப்படி போகாங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம துவாக்களை சுருக்கி எவ்வளவு முடியுமோ முதல் திட்டமிட்டு போயிருக்கோம், இதெல்லாம் கேட்கணும்னு சொல்லி அந்த எந்த துவா கேட்டோமோ முதல் பார்வையில் கேட்கிற எல்லா துவா கபூலாயிரும். துவா செஞ்சு முடிச்சு நேரங்க போறோம், உடனே அங்கு ஆரம்பிக்க மாட்டோம், நேரா ஹஜ்ரே அஸ்வத் அந்த கல்லுக்கு போறோம். இதுதான் ஹஜ்ஜுடைய முதல் அமல். ஹஜ்ஜு அமல் இல்ல, போறதுக்கு முதல் அமல். உள்ள போய் நிக்கிறோம், ஹஜ்ரே அஸ்வத் கல்லு, அதுக்கு நேரா பார்த்தா பச்சை லைட் தெரியும், பச்சை லைட். அந்த லைட்டுக்கு நேரா நின்றாலும் சரி, அந்த கல்லுக்கு நின்றோம். நின்ற பிறகு கைகளை உயர்த்தி, எனக்கு கல்லை தொட்டுதான் ஆரம்பிக்கணும், கூட்டம் அதிகமாக போட முடியல, கை உயர்த்தி அல்லாஹு அக்பர் அப்படி சொல்லிட்டு முதல் ரவுண்டு தவாஃப் 7 ரவுண்ட் வர வேண்டியிருக்கு. முதல் ஆரம்பிக்கிறோம், சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம். அப்படியே அங்க ஆரம்பிச்சு ஹஜ்ரே அஸ்வதிலிருந்து நேரா போறோம். அப்படி இடது பக்கம் கல்லை முன்னோக்கி இருக்கும், இப்ப நின்று ஆரம்பிப்போம், அப்படியே ஒரு ரவுண்ட் சுற்றி வருவோம்.
மாஷா அல்லாஹ் முழு கூட்டத்தோட காமாவை நெருக்கமாவும் வரலாம், தூரமாவும் வரலாம், வயதுக்கு ஏற்ப வாலிபான உள்ள போய் வரலாம், கொஞ்சம் முன்ன பின்னர் கொஞ்சம் தள்ளி வரலாம். அந்த உடலுக்கு ஏற்ப அந்த வெயிலுக்கு ஏற்ப அப்படியே ஒரு ரவுண்ட் சுத்தி வர்றோம். சுத்தி வரும் பொழுது சின்ன சின்ன குழந்தைகள்லாம் கல்வியா ஓதுவாங்க, பார்க்க அழகா இருக்கும். சூடான்ல அவங்க ஈரான்ல பிள்ளைகள் அவருடைய கவனங்கள் சிதறும். அதனால முடிஞ்ச அளவு கவனங்களை ஒன்று கூட்டி சைனாக்காரங்க வருவாங்க, ஆண்கள் பெண்கள் எல்லாம் கை ஓட்டுக்கிட்டு சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹா இல்லல்லாஹ் வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலிய்யில் அலீம் சுப்ஹானல்லாஹ் கேட்கவே அருமையா இருக்கும். இதுல கவனம் செலுத்தணும். யாரையும் பார்க்கல, சைனா உலகத்தை யாரையும் பார்க்காம நம்ம யார்ட்டையும் பேசாம போறமா திரும்பி பார்க்காம எனக்கு என்ன 7 முறை காபத்துல்லா சுற்றி வந்து ரப்பே இதுவரை உலகத்தை சுற்றி வந்து கொண்டிருந்தேன், இனிமேல் உலகத்தை விட்டுவிட்டேன், உன்னை மட்டுமே சுற்றுவேன். அங்கு போய் செல்போன்ல செல்ஃபி எடுத்துக்கிட்டு அம்மா செகண்ட் ரவுண்ட் போயிட்டு இருக்கு, தேர்ட் ரவுண்ட் போகுது, ஃபோர்த் ரவுண்ட் போகுது, மனைவிட்ட அம்மாட்ட அண்ணன்ட்ட தம்பியில செல்ஃபி எடுத்துட்டு இருந்தா இன்னைக்கு எல்லாம் மன்னிக்கணும், எல்லாம் பாதுகாக்கணும், அம்மாவுடைய கண்ணியத்தை முதல்ல பாதுகாக்கணும். அன்னைக்கு சாபுக்குள்ள சஹாபாக்கள் போனாங்க, 1,00,000 சஹாபாக்கள் போய் ஹஜ் விழா பண்ணும் போது 1,00,000 கைகள் இருந்துச்சு. கைகள் மேல அல்லாஹ் அல்லாஹ் பரிதவித்து போய் கட்டிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம கண்கூட பார்க்கிறோம், அத்தனை கையில செல்போன். உலக செல்போன் இருக்குங்க, பெண்கள்கிட்ட செல்போன், ஆண்கள்கிட்ட செல்போன், காதுல வாட்ஸ்அப் போட்டுக்கிறாங்க, பேசிக்கிட்டே போறாங்க. சுற்றுலா இல்ல, ஊர் இல்ல, நம்ம ஊர் இல்ல, பள்ளிவாசல் இல்ல, காபா இந்த கட்டி எவ்வளவு பெருசு, அந்த காசுக்கு அவசியம் இல்லை, போட்டோ பிடிக்க அவசியம் இல்லை. காபாவுடைய கண்ணியம் களங்கமாயிடும். இதனால செல்போனை கொண்டு போக வேண்டாம். இருக்குது நம்முடைய வச்சுக்க வேண்டியது பொண்ணும் இல்லை. அதாவது முழுக்க முழுக்க 3 ஒதுக்கிட்டே வர்ற மஷால்லா வரும்போது ருக்குனை யமானிகள் வரும். ஹஜ்ராத் இருக்கு சொன்னா இது ருக்குனை யமானி, இது ஹஜ்ராத் ருக்குனை யமானி. சுத்திக்கிட்டே வர்றோம், மகாம் இப்ராஹிம் சுத்திட்டே வர்றோம், அங்கு இஸ்மாயில், அங்கு இங்க வந்து யமானி வரைக்கும் மூலங்களை ஓதிட்டே வர்றோம். இங்கிருந்து கலிமா நிப்பாட்டிட்டு ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார். ருக்குனை யமானிலிருந்து ஹஜ்ரத் அஸ்வத் வரைக்கும் இந்த துஆ ஓதிக்கிட்டே வர்றோம். இப்படி 7 முறை சுத்தி வந்தா நம்முடைய தவாப் நிறைவடைஞ்சிடும். இப்படி 7 முறை வரணும். இந்த 7 பொழுது கண்டிப்பாக ஒது இருக்க வேண்டும். ஒது இருக்கணும். ஒது புரிஞ்சிருச்சு, செகண்ட் ரவுண்ட்ல அங்க ஒழு புரிஞ்சிருச்சு, தப்பே இல்லை. பக்கத்துல ஒழுக்கிற காணா இருக்கும், பக்கத்துல அப்பப்ப அந்த அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க போலீஸ்காரங்க. அதனால அங்க இருந்தா ஒழு செய்ய வேண்டியது இல்ல. அங்கே ஒன்று இருக்கும், எங்கேயுமே இல்லைன்னா வெளியே 79 கேட் வழியாக 10 கேட் வெளியே போய் வெளியில் இருக்கிற பாத்ரூம்ல நம்முடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிட்டு திரும்ப அதே இடத்துக்கு வந்து பிஸ்மில்லா ஆரம்பிச்சு நம்முடைய கண்டினியூ பண்ணலாம். 2 முடிஞ்சிருச்சு, 3வது ஆரம்பிக்கிறேன், 4 முடிஞ்சிருச்சு, 5 எப்படி நம்முடைய 7 ரவுண்டில் ஒழு கட்டாயமாக தேவை. ஒழுங்கு என்ன செய்யணும், அந்த 7 முறை சுத்தி முடிச்சிட்டோம். ஹஜ்ரத் ஆரம்பிப்போம், ஹஜ்ரத் வருவோம், வந்து நிற்கும் போது அல்லாஹு அக்பர் சொல்லிட்டு அடுத்து 2வது ஆரம்பிப்போம். 3வது 7 முடிச்சவனே அங்க மக்காம் இப்ராஹிம் 2 ரக்காத் தொழுவோம். 2 ரக்காத் தொழுதுட்டு ஜம்சம் தண்ணீரை முதல் முறையா குடிப்போம். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு குடிங்க. ஏன்னா அவங்களுடைய உடல் அனுசரிச்சு சை செய்ய போறோம். அங்க 7 ரவுண்ட் இருக்கு. பீஸா அடக்க முடியுமான்னு பாத்துக்கோங்க. வயிறு நிரம்ப குடிக்கிறது நல்லதுதான். ஆனா என்னுடைய பீஸா அவளுக்கு தலையா வந்துருமோ அப்படிங்கிற அடிப்படையில எவ்வளவு முடியுமோ ஜம்சம் தண்ணீர் அல்ஹம்துலில்லாஹ் நல்லா குடிச்சிட்டு அங்க நிரம்பிதான் நம்முடைய முதல் உம்ரா செஞ்சுட்டு இருக்கிறோம். இது நஃபிலான உம்ரா, ஃபரலான உம்ரா அல்ல. நஃபிலான உம்ரா ஃபர்து எப்ப வரும்? ஹஜ்ஜுக்கு பிறகு வரும். அதான் நஃபிலாவுல போயிட்டு இருக்கிறோம். இப்ப நம்ம உம்ரா தவாஃப் முடிச்சிட்டோம். இப்ப நேர அங்கிருந்து உள்ள போகும் நல்விய தேவை. நல்விய போவோம், உள்ள போறோம். போனவன சஃபாவுடைய மலையில நின்று இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ்
அப்படிங்கிற ஆயத்தை தெரிஞ்ச ஓதுறோம், இல்ல ஓதக்கூடிய ஆளுங்கள்ட்ட கேட்டுக்கொள்றோம். அந்த ஆயத்தை ஓதிட்டு கை உயர்த்தி சஃபால் என்று துவா செய்யறோம். அங்கிருந்து சஃபால் இருந்து மருவா, மருவா சஃபா ரெண்டு சேர்ந்து ஒரு ரவுண்டு, சேர்ந்து ஒரு ரவுண்டு. இப்படியே 7 முறை. இங்க முழு இருந்தா நல்லது. சஃபா மருவா 1, மருவா சஃபா 2. அதான் சஃபா டு மருவா, மருவா டு சஃபா 2, திரும்ப 3, 4, 5, 6 மருவால போய் முடியும். இடையில ஒழு புரிஞ்சிருச்சு, பரவாயில்லை. தவாஃப்ல கண்டிப்பா ஒழு வேணும். ஆனா சையில இருந்தா மிக பொருத்தம், இல்லையா பரவாயில்லை. இப்ப நம்ம சஃபா மருவால 7 ரவுண்ட் முடிக்கும். என்ன ஓதணும்? அதே முன்னாங்கல்ல ஓதுங்க, 4ஆம் கலிமா ஓதுங்க. இங்க ஓத ஏதாவது ஒரு குறிப்புலாம் இல்ல, ஓதலாம். பொதுவா நம்ம சொல்றது என்னன்னா, போகும்போது நியத் செய்வோம், யா அல்லாஹ் நான் காபத்துலால 10 நாள் இருப்பேன், ஒரு குர்ஆன் முடிக்கிறேன், இன்ஷா அல்லாஹ் ஒரு நோம்பு வைக்கிறேன், ஒரு அமௌண்ட் முடிவு செஞ்சு சதக்கா செய்யறேன், ஒரு 3 முடிவு செலவு கிடைக்க போகுது, ஏன் விடணும்? அதை ஒரு முடிவோட இங்க இருந்து அமௌண்ட் ஒதுக்கும் போது பர்சன்ஸ்க்கு அப்படி இல்லை. செல்கான் சொல்வாரு, அல்லாஹ் பரிசு கொடுக்க கூப்பிடுறான், நீங்க பரிசை காலி பண்ண போறீங்க. அல்லாஹ் கூப்பிடுறது பரிசு கொடுக்க. நம்ம போகும்போது இவருக்கு என்ன வாங்கணும், அவருக்கு அது வாங்கணும், அவருக்கு அது வாங்கணும், இவருக்கு இது வாங்கணும். பரிசு காலி பண்றது நோக்கமா போறோம். இல்ல வாங்க 2ஆம் வருஷம் வாங்குறது வேற விஷயம். நோக்கம் என்ன? அல்லாஹ்வுடைய ரிலாவை அடைவது. ஒரு சப்பானி இருந்தாரு, மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி காலத்துல சப்பானியா இருந்தார். கடுமையான வெயில் நேரம் அவர் ஊர்ல. அந்த சப்பானி கால் நடக்க முடியாது, ஊட்டிக்கிட்டே அந்த மண்ல தவந்து வர்றாரு. கரெக்ட் காலை லுகாவுடைய நேரம். கேட்டாங்க மாலிக், எங்க போறீங்க இவ்வளவு அவசரமா இந்த வெயில்ல, இந்த பாலைவன மண்ல காத்துல எங்க போறீங்க? ஹஜ்ஜுக்கு போறேன். எப்படி போவீங்க? இந்த கால தவழ்ந்தே போறேன், நீங்க பண்ணிட்டேன், இப்படிதான் போவீங்க சொன்னாங்க. கஷ்டமாச்சு, கடுமையான வெயிலா இருக்கு, சூறாவளி காற்று அடிக்குது, மண் அண்டி போடுது, நீங்க வேணா கொஞ்சம் இருந்துட்டு சாயங்காலம் போங்கல, விடுபடு உட்காருங்க, சாயங்காலம் போங்க, பாலைவன மண்ணு சுழன்று அடிக்குது, என்ன செய்வீங்க பாவம், கண்ணெல்லாம் எடுத்துது அப்படின்ட்டு. இது நான் போறேன், நான் பிறப்பிட்ட போறேன். அப்புறம் இறக்க வச்சு மாறி பண்ணிட்டாங்க. பெரிய ரஹ்மத்துல்லாஹி அவங்க, பெரிய காபி அவங்க சொன்னாங்க, சரி நீ வேணா இருப்பா, அடுத்த வாரம் கரெக்டா 10 நாள் நாங்க ஹஜ்ஜுக்கு வர்றோம், எங்க குரு கிளம்புது, புத்தகத்துல வருவோம், உடனே ஏத்திக்கிறோம், நாங்க வண்டி கொடுக்கிறோம், பெரிய வந்துட்டு போயிரு, காசெல்லாம் வேணாம், வண்டியில ஏறிக்கோண்டாங்க. இத போறேன். ஏன்டாங்க? அது வரைக்கும் மௌத்தாயிட்டா. நேற்று கேள்விப்பட்ட திண்டுக்கல்ல ஒரு முடிச்சுட்டு, ஆமா ஹஜ்ஜு முடிவான ஒருத்தர் எல்லாம் கேட்டுட்டு போயிட்டு, ஆனா ரிவாயத்துல வருது, யார் ஹஜ்ஜ முடிவு செஞ்சு அதற்கான தயாரிப்புல இருந்து போகிற வழியில போறதுக்கு முன்ன போயிட்டா அல்லாஹ் ஒரு பலத்தை நிர்ணயிப்பான், கியாமத் வரைக்கும் இவருக்காக தல்பியா மலக்கு ஓதுவார். அல்லாஹ் வழிக்கு கொடுத்திருக்கிறாங்க, அல்லாஹ் கபூல் செய்வானா. இப்ப அவங்க நான் போறேன் அப்படின்ட்டு பிடிக்க முடியல போயிட்டாரு, கால் தவந்துட்டே போயிட்டாரு. என்ன சொல்ல வர்ற, ஹஜ்ஜுங்க இவ்வளவு லைஃபா இருக்கணும், ஆசையா இருக்கணுமா, போயிட்டாரு. இவரு ரொம்ப கவலைப்பட்டு இவருடைய காலம் வந்துச்சு, 10 வந்துச்சு, ஒட்டகத்துல எல்லாம் போனாங்க, ஹஜ்ஜோட எல்லா காரையும் முடிச்சுட்டாங்க. முடிச்சு இப்ப எங்க வர்றோம்? அரப்பா முடிஞ்சு, முஸ்தலிஃபா முடிஞ்சு, கல் எறிஞ்சாச்சு. கல் எறிஞ்ச உடனே குர்பானி கொடுக்கணும், குர்பானி கொடுத்துட்டா மொட்டை அடிக்குது, அதோட அடுத்து ஒரு ஹஜ்ஜ வேலை முடிஞ்சு போச்சு. இப்ப கல் எறிஞ்சிட்டு இங்க வர்றாரு, ஒரே கூட்டமா இருக்கு, ஒரே கூட்டமா இருக்கு. என்ன நிதி பார்த்தா ஒரு ஜப்பானி, என்ன நான் ஊர்ல பார்த்தனே அதே ஜப்பானி பையன் உட்கார்ந்து அந்த துவா எல்லாருடைய கண்களை அழுக வச்சிருச்சு. அத்தனை பேர் அழுகுறாங்க, அவர் துவா செய்யறாரு. இவங்களும் உள்ள போய், நான் பார்த்த பையன் தானே, என்ன துவா செய்யறாரு? அவர் துவா செய்யறாரு, யாருலாம் ஹஜ்ஜுக்கு வரணும்னு நியத் செஞ்சேன், இந்த காலோட தவழ்ந்து வர நீர் செஞ்சேன், கையில காசு இல்ல, கல்புல ஆசை இருக்கு, உன்னை அடையணும் ஆசை இருந்துச்சு, வந்துட்டேன், எனக்கு உடனே சேர்த்தது நீதான். காபத்து தவாப் செஞ்சேன், செய்ய வச்சது நீதான். காபத்துல இருந்து வினாவுக்கு இதே காலில் தவழ்ந்து வந்து ஒரு நாள் தங்கினேன், நீதான் இருக்க வச்ச. வினா முடிச்சுட்டு அரபாக்கு வந்தேன்,
துல்ஹஜ் 9 ஒரு நாள் துஆ செஞ்சேன், அல்ஹம்துலில்லாஹ். பேர் முஸ்லிமாக்கு போனேன், கல்லெடுத்தேன், மகரிப தொழுதேன், துஆ செஞ்சேன். முஸ்தலிஃபால இருந்து கல்லறைய வந்துட்டேன், கல்லும் எரிஞ்சிட்டேன். செய்ய வேண்டியது குர்பானி. குர்பானி கொடுக்கணும். எனக்கு 20,000 ரூபாய் வருது, குர்பானி கொடுக்கணும். எங்களுக்கு காசு இல்லையா? குர்பானி கொடுக்கல ஹஜ்ஜி கூடாது. எல்லா காரியம் பண்ணிட்டேன். அரபா, முஸ்தலிஃபா, தவாஃப், காபத்துல்லாஹ், ஹரம் ஷரீஃப், மீகாத்துல இஹ்ராம் கட்டுறது எல்லாம் பண்ணிட்டேன். கடைசி ஒன்று குர்பானி கொடுத்துட்டா என் ஹஜ்ஜி கபூல் ஆயிடும். என்ன செய்ய? எங்களுக்கு காசு இல்லையா? அல்லாஹ் என் உயிரை குர்பானி எடுத்துக்கோ, என்னை எடுத்துக்கியா அல்லாஹ், ஹஜ்ஜி கபூல் செய். சொந்த மகத்திரம் உருவ போச்சு. மூத்தாரு அல்லாஹ் கபூல் செஞ்சார். ஒரு உன்னதமான உயர்வான எண்ணங்களோடு ஹஜ் செய்யறதுக்கு உதாரணம் கொடுத்தா இருக்கணும். உயர்வான எண்ணம், உன்னதமான எண்ணம், லட்சியம், அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றே தீர வேண்டும். அதனால இந்த கலப்பான எண்ணங்கள் இல்லாம மாஷா அல்லாஹ் தவாஃப் செஞ்சிட்டோம், சை 7 பேர் சுத்தி வந்துட்டோம். சுத்தி முடிச்ச உடனே அந்த மறுவாள் இருந்து வெளியே கேட் வெளியே போகும். அங்க முடிவெட்டுறதுக்கு பெண்களாக இருந்தா தன்னுடைய ஹேண்ட் பேக்ல கட்டி வச்சிருப்பாங்க. அவங்களே தங்கள் முடியல, லாஸ்ட் முடியல சுண்டு விரலால் லேச ஒரு முடியை சுத்தி வெட்டிக்குவாங்க. ஆண்களாக இருந்தா வெளியே பார்பர் ஷாப் இருக்கும், 10 ரியால் கேட்பாங்க. ரொம்ப அழகா மேல முடியே படாம ஒரு பாலித்தீன் கம்பி சுத்துவாங்க. வேகமா வலிச்சுட்டு போங்க, நீட்டா முடிஞ்சிடும். அதாவது நம்ம ரூமுக்கு போறோம், பார்பர் ஷாப் போற அவசியம்லாம் இல்ல, ரூமுக்கு போறோம். நான் இவருக்கு, அவர் எனக்கு, முடிஞ்சு போச்சு. நம்மள்கிட்ட இருக்குது, நம்மள்ட்ட இருக்குது, ஒன்றியும் இருக்குது, நான் பாட்ட முடியும் அப்படின்னு நினைச்சு வர்றேன். எந்த காயம் ஏற்படாது. அதுல ஜெட்டல் பேரு. ஆமா, அதை வச்சு எழுத்தோம்னா முடிஞ்சு எந்த காயம் வராது. நானும் எழுத்துக்கலாம், நீங்க எழுத்துக்கலாம். ஆனா எனக்கு முதல்ல தேவைனால எனக்கு அவருக்கு நான் எழுத்துக்கிட்டோம். பாபா தேவை 10 ரியால் மிச்சம். நமக்கு டைம் மிச்சம். ரூமுக்கு வர்றோம், நம்மளே செஞ்சுக்கிட்டோம். செஞ்சு முடிச்சுட்டா இப்ப குளிச்சுட்டோம், நம்முடைய உம்ரா முடிந்து விட்டது. இப்ப டவுட் இருக்கு, நம்முடைய பிறப்பிடலிருந்து நம்முடைய நபிலான உம்ரா முடிஞ்சிச்சு. இப்ப நீங்க செய்யப்பட்ட ஆடை உடுத்தலாம், தருமணம் போடலாம், எல்லாமே உங்களுக்கு மீண்டும் ஹாலாகி விட்டது. நம்ம ஹராங்கிற வார்த்தையிலிருந்து ஹலாலுக்கு போயிட்டோம். பாருங்க, 7 வாசலை கடந்து போறோம். இங்க இருந்து பாத்தீங்கன்னா 7 வாயில் கடந்துதான் அல்லாஹ் அன்பு அடையணும். முதல்ல வீட்டு வாசலை விட்டு வெளியே வந்துட்டோம். 2வது நம்முடைய போகும்போது பள்ளி வாசல் போய் அந்த காசு தொழுதுட்டு போகணும். நபில் சொல்லுங்க, ஹாஜத் நபில் சொல்லுங்க, நம்முடைய பள்ளிக்கு போய் தொழுதுட்டு போறது. வீட்டு வாசல், பள்ளி வாசல், பிறகு ஊருடைய வாசல். திண்டுக்கல் இருந்து கிளம்பி மெட்ராஸுக்கு போறோம், ஊருடைய வாசல். 3 வாசலை கடந்தா பேர் என்ன? முசாஃபிர். பேர் என்ன? முசாஃபிர். இப்ப நேரா போயிட்டு நம்ம மெட்ராஸ்ல அல்லது சார்ஜால போய் எஹராம் கட்டுறோம். எஹராமுடைய அந்த மீகாத்துடைய வாசல். அந்த கட்டணம் என்ன பேர்? இப்ப முஹரிம். முசாஃபிர் ஆயிட்டோம், முஹரிம், எஹராம் கட்டி விட்டு ஆயிட்டோம். 5வது வாசல் இருக்கு மக்காவுடைய வாசல். எந்த காசும் போக முடியாது. நான் தான் போகலாம், ஜனாதிபதி போக முடியாது, அதிபதி போக முடியாது. முஸ்லிமா இருந்தா மட்டும் போக முடியும். இப்ப நான் உள்ள போறேன். இப்ப எனக்கு பேரு ஹரமி, ஹரமை சேர்ந்தவர். 6வது வாசல் இருக்குது காபத்துல்லாவுடைய புது வாசல். 99 வாசல் இருக்குது. அந்த வாசல் அடையிறேன், வாசல் கடந்து போறேன். இப்ப எனக்கு பேர் என்ன? அந்த ஹரமியாக இருந்து உள்ள போயிட்டேன். தவாஃபி பேர் வந்துடும். இப்ப காபத்துல்லாவுடைய கடைசி வாசல் இருக்குது. எங்க இருக்கும்? வாசல் இருக்கும். அந்த வாசல நின்று நெஞ்ச ஒட்டி துவாசிரம் சொன்னா அல்லாஹு அக்பர். எவ்வளவு பெரிய பாக்கியம். அதனால ஹஜ்ராஸ்ல சொல்றதுக்கு முழு முயற்சி செய்யணும். அது மாதிரி தவாஃப் செய்யும் போது காபத்துல்லா ஒட்டி செய்யக்கூடாது. ஏன்னா முழுக்க அத்தை கொட்டி இருப்பாங்க. நம்ம தொட்டும் சொன்னா எஹராம் பார்ப்பேன். அதனால தவாஃப் செய்யறவங்க எந்த முடிஞ்ச அளவுக்கு இல்லை. 100% ஒட்டி தொடக்கூடாது, ஒட்டி செய்யக்கூடாது. டவுட் தான் கேளுங்க, சில முடிச்சிருவோம், தொழுவோம், இன்ஷா அல்லாஹ் சாப்பிடுவோம். 2:15 2 கற்றுருவாங்க. டவுட் தான் கேளுங்க, இன்ஷா அல்லாஹ். ஒரு துணி கட்டி காய போட்டு ஒரு கட்டிக்கும். குறைஞ்சது 3 எஹராம் வைக்கிறது நல்லது. போகும் பொழுது நம்முடைய ஜெயரானம் போய் சொட்டபுரா செய்வோம், அங்க ஒரு எஹராம் கட்டிக்குவோம்.
மாதிரி புது துணி வச்சுக்கிறது. ஒண்ணு ஈனுடைய பிறநாள், என்னோட மதீனா முனவ்வரா போறோம். மதீனா முனவ்வரால நபிக்கு செலவா சொல்ற முதல் செலவாத்துல புத்தாடை உடுக்க சொல்றது நல்லது, கட்டாயமா இல்லை, நல்லது. ரெண்டு ஒரு புது ட்ரெஸ், ஒண்ணு ஹஜ் பெருநாள போடுறதுக்கு, ஒண்ணு மதீனா முனவ்வரா போடுறதுக்கு. எஹராம் ஒரு மூடு இருந்தா விசாலமா இருக்கும். எனக்கு வெயில் நேரம் கசகசன்னு இருக்கும். அதனால ஒரு எஹராம் குடிக்க வச்சுக்குவோம், ஒரு எஹராம் மாட்டிக்குவோம். குடிக்கும் பொழுது அது துண்டு கட்டுறது தப்பு ஒண்ணும் இல்லை. கட்டுறோமே ஒண்ணு வீட்டுல சார்ஜால மக்கள் கட்டுறதா இல்லையா, கட்டி நீங்க உம்ராவை பூர்த்தி பண்ணாம தைக்கப்பட்ட ஆடை உடுத்த தடை தப்பில்லை. மூன்றாவது கைதி ஒரு எஹரா போட்டிருக்கிறோம், கழட்டி வச்சு அதை மட்டும் கொண்டு தப்பு இல்லை. புதுசா போற அவசியம் இல்லை. அப்படிலாம் ஒண்ணு இல்லை. நமக்கு மனசுதான் நம்ம அப்படியேதான் ஒரு அலுவலப்பா இருந்தா மாத்திக்கலாம், நம்ம எஹரா மாத்திக்கலாம். நம்ம ஒரு எஹராம் கட்டிட்டு அதே எஹராம தான் பூர்த்தி பண்ண அவசியம்லாம் இல்லை. நம்ம இங்க சென்னையில கட்டிட்டோம், 2 இடத்துல மாறி இறங்குறோம், சார்ஜா மக்கட்டு இறங்கிட்டு அப்புறம் 3 மணி நேரம் உட்காந்துட்டு அப்புறம் போறோம், நமக்கே மனசு கஷ்டமா இருக்குது. அது எஹராம் கட்டிருங்க, வேற எஹராம் மாட்டிக்கிட்ட பொண்ணு மேல சரி மாஷா. அப்ப நீங்க நம்ம சென்னையில எஹராம் கட்டுறோமா, சென்னையில எஹராம் கட்டுறோம், எஹராம் கட்டிட்டு ஏறி உட்கார்ந்தா நேரம் ஜிந்தாதான், எந்த கவலையே இல்லை. இப்ப நாங்களும் எப்படின்னா இங்க சார்ஜால இறங்கி மாறணும். அப்ப நமக்கு அதுல சிக்கல் தான் இருந்தா கூட வழி இல்லை. டிராவல் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டுல. இப்ப நம்ம நேரம் ஜிந்தா போறதுனால ஒரு எஹராம் கட்டுறோம், ஜிந்தா இறங்கணும், பஸ் வந்துருது, ஏசி பஸ் வந்துருது. அதுல ஏறி உட்கார்ந்தாலும் அஜென்சியா ரூம் வந்துருது. அப்படியே பாடி கூட்டு போறாங்க, லேசுதான். இருந்தாலும் மாத்திரக்கு அனுமதி இருக்கு, அவ்வளவுதான். ஒரு எஹராம தைக்கப்படாம இருக்கணும், வேணாம் வேணாம் கட் பண்ணிட்டு இருக்கணும். அது ஏன் தேவையில்லாம முடிஞ்ச அளவுக்கு 3 எஹராம் வச்சுக்கோமே. பார்த்து போற மாதிரி அளவுக்கு கெட்டியா துண்டு மாதிரி இருக்கு எஹராம். நம்ம துணி மாதிரி இருக்கு, துண்டு மாதிரி இருக்கு. அதை வச்சுட்டோம்னா பிரச்சனை இல்லை. வெயில் காலத்துல மேல போட்டு எஹராமா போட வேண்டியதுதான், துண்டு யூஸ் பண்ண தேவையில்லை. எஹராம் மாத்து கண்டிப்பா எஹராம் போட்டோம். எப்படிமா தவாப் போது எஹராம் இன்னைக்கு அரசாங்க சட்டம் போட்டுருக்காங்கன்னு சொன்னா, கூட்டம் அதிகமா இருக்கிறதுனால யார் உம்ரா செய்யறாங்களோ, யார் தவாப் செய்யறாங்களோ அவங்க கண்டிப்பா எஹராம் முடிச்சுட்டு போயிட்டாங்க. முதல்ல எப்படி இருந்துச்சுன்னா நம்ம நார்மல் ட்ரெஸ்ல தவாப் செய்வோம், உம்ரா செய்யும் போது எஹராம் கட்டிக்குவோம். ஆனா இப்ப என்ன சட்டம் சொன்னீங்கன்னா, நீங்க மத்தாப்புக்குள்ள போனாலே 79 போகும்போது எஹராம் இருந்த உள்ள விடுவோம், இல்லாட்டி இல்ல. அதாவது எஹராம் முடிச்சு நம்ம தல்பியா ஓதுவோம், எஹராம் முடிச்சு தவாப் செய்வோம். உம்ராவும் ஹஜ் செய்யணும், இது பேர் தமத்து அப்படின்னு பேர். உம்ரா செஞ்சுட்டு முடி வெட்டிட்டு எஹராம் கலைஞ்சிடணும், நார்மல் ட்ரெஸ்ஸுக்கு வந்துடணும். வந்துட்டு ஹஜ்ஜுடைய துல்ஹஜ் 8 இருக்க மாதிரியா, நம்ம அங்க 8க்கு 1 மதினா போயிட்டு வரும்போது மக்களோட இருப்போம், மாஷா அல்லாஹ் தட்டி வெண்டமா மாமாட்டு 8 அன்னைக்கு முடிச்சு திரும்ப எஹராம் கட்டுவோம், குளிச்சுட்டு 2 ரக்காத் எஹராம் கட்டுவோம். இப்ப முடி எடுக்கிறது 2 எடுக்கிறோம். ஒரு டைம் நஃபிலான உம்ராவுக்கு மொட்டை, பிறகு பரவான உம்ராவுக்கு செய்வோம். உம்ராவுக்கு முந்தி மொட்டை, ஒன்று உம்ராவுக்கு பிந்தி மொட்டை, இது உம்ராவுக்கு முந்தி மொட்டை. எப்படின்னு கேட்டா, நம்ம சரியாக போயிட்டோம், இறங்கிட்டோம், சொன்ன முறைப்படி 7 தவாப் செஞ்சோம், 7 சை செஞ்சோம், வெளியே வந்தவரை மொட்டை அடிச்சிருவோம். மொட்டை அடிக்கிறது ஆக நல்லது, முடிவெட்டுக்குள்ள அனுமதி இருக்கிறது, மொட்டை அடிச்சிட்டோம். இது முதல் மொட்டை. பிறகு 2வது என்னன்னா துல்ஹஜ் 8 ஹஜ்ஜடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எஹராம் கட்டிட்டோம், இப்ப எஹராம் கட்டி மினால் தங்குறோம், 9 அரபால தங்குறோம், 10வது என்ன செய்யறோம், மங்க முஸ்லிமான மினாவுக்கு கல்லெறியறோம். இந்த கல்லெறிஞ்ச உடனே நாம் முடி எடுக்கிறோம். இங்க முடி எடுத்த பிறகு என்ன செய்யறோம், உம்ராவுக்கே வர்றோம். நம்ம சென்னையில உம்ரா செஞ்சுட்டு முடி வெட்டணும். ஆனா இங்க கல்லெறிஞ்ச உடனே எடுக்கிற கல் 70 கல், 70 கல்ல 7 கல்லை ஜமரத்தி ஊலா ஒன்றுக்கு முதல் கல், ஜமரத்தி உஸ்தா 2வது கல், அகபா 3வது கல் இருக்கும். நம்ம என்ன செய்யறோம், மினா முஸ்லிமான வந்த உடனே 3வது கல்லுக்கு 7 கல் எறியணும். எரிஞ்சிட்டே முடிவிட ஆரம்பிச்சு. ஓஹோ கிரான் கரெக்ட், நான் கேட்டது கிரான் கேட்டிருக்கீங்க, சமத்துவம் சொல்றேன் சரியா. பண்றவங்க
இப்ப ஆஜர் கேட்டது நம்ம தப்பு செய்ய போறோம். ஹஜ்ஜிக்கான் போறவங்க உம்ரா முடிச்சிட்டு இஹ்ராம் களைய மாட்டார்கள், மொட்டை அடிக்க மாட்டார்கள். அவங்க ஹஜ்ஜி முடிச்சிட்டு தான் மொட்டை அடிப்பாங்க. விட்டு வேண்டாம், வேணா அவங்க வந்து இது இஹ்ராம் களைய மாட்டாங்களே. இஹ்ராம களையத்தான் மொட்டையை போடுறோம், இஹ்ராம களைய போறது இல்ல. அதான் மொட்டை போடுறது வேணா, அவங்க கண்டினியூ இஹ்ராம இருப்பாங்க. இது வந்து ரொம்ப சிறப்பு கூட நமக்கு முடியாது. எனக்கான கேம் நிறைய உள்ளதாம இஹ்ராம் கலைஞ்சிடறோம். ஹஜ்ஜி இஹ்ராம் பண்றவங்க மாஷா அல்லாஹ் கடைசி மொட்டை. மினாவுல வந்துட்டோம். முஸ்தலிஃபா வந்து மினா வந்தோமா இல்லையா? மினா வந்து 3வது கல் அடிச்சுட்டு மொட்டை அடிச்சுட்டு பரலா அவங்க செய்யணும். 10வது அழைச்சிடணும். செஞ்சு பிடிச்ச பின்னாடி 11, 12 2 நாள்ல 3 கல்லுக்கு ஏற போறோம். ஒரு கல்லுக்கு 7 அடிக்கணும். ஒரு கல்லு ஊராவுக்கு 7 கல் எறியணும். இது மாதிரி 3 கல்லுக்கு 3 டைம் எடுக்கணும். அப்படிங்கும் போது உங்க டைம் பஸ்ல கூட்டமா இருக்குன்னு சொன்னா 13ஆம் நாள் தங்கிறது தப்பு இல்லை. 12 முடிச்சிருவோம். 3 கல்லுக்குமே கலந்துடலாம். இல்ல 13ஆம் தேதிக்கு அடிக்கலாம். தவாஃபே விதாங்கிறது ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடி இறுதியாக காபத்துல்லாவை பார்த்து அங்க சஹி இல்ல விளைவிக்குவோம். நார்மல் ட்ரெஸ்ஸே போதுமாயிரும். கல்விக்கும் நார்மல் ட்ரெஸ்ல உள்ள போவோம். அரப்பாங்க விட்டுருவாங்க. எப்போதுமே இன்னைக்குள்ள ரூல்ஸ் படி பாத்தீங்கன்னா எஹராம் எல்லாம் போக முடியாது. ஆனா ஹஜ்ஜு முடிஞ்சது வரமா இல்லையா, அனைத்து மக்களுக்குமே எஹராம் தேவையில்லைன்றுவோம். அப்ப நார்மல் ட்ரெஸ்ல உள்ள போலாம். ஊருக்கு ஒரு நேரம் முடிவாயிடுச்சு, ஜித்தா போறோம்னா அந்த நேரத்துல உள்ள போய் ஒரு 2 ரெக்கார்ட் கொடுக்கிறோம், 7 தவாஃப் எடுத்துரும். அதோட முடிஞ்சு சஹி தேவையில்லை. செஞ்சுட்டு திரும்ப நம்ம காபத்துல்லா பார்த்துக்கிட்டு நம்முடைய முதுகை பின்னால் வச்சுக்கிட்டு அப்படியே பின்னோக்கி வர்றோம். தவாஃபுல் விதான் பேரு. அதுக்கு பிறகு போறது அனுமதி இருக்கிறது, போகலாம். ஆனா என்ன பொதுவாகவே நம்ம வந்து கடைசியா பண்ணிட்டு அப்படியே போறனால சொல்லப்பட்டிருக்க, நீங்க முதுகை காமிக்க செய்யுங்க. அதை பார்த்த வண்ணமாகவே கனவுக்கு வந்து ஊருக்கு திரும்பி போயிருக்கா, இதை பார்த்துட்டேன், முழு செஞ்சுட்டேன், இதுக்கு பிறகு இதை பார்த்த கண்கள், இதை பார்த்தது உடல் பாவம் செய்யாது, பாவம் செய்யாது சொல்லி அல்லாட்ட பொறுப்பு ஒப்படைச்சு போறதுதான். பார்த்துக்கிட்டே வந்து ரஜா தகுக்கிறான்னு சொல்லுவாங்க. பின்னோக்கி இறந்து கொண்டே வந்து கடைசி பார்ப்பன வரைக்கும் பார்த்து உண்மையில அந்த தருணம் இருக்கு, உள்ளமெல்லாம் கலங்கி. ஏன்னா யாரெல்லாம் இதுக்கு சித்தனை போறேன், அதுக்கு பிறகு அல்ல யாரா வருமே, அதை நான் கடவுள் நாடுவாங்க. போனவங்க கண்டிப்பா அடுத்து போறது ட்ரை பண்ணுவாங்க. அதனாலதான் அந்த போலீஸ்காரங்க போறான், ஹாஜி ஹாஜி இறுதி, ஹாஜி ஹாஜி இறுதிப்பாங்க. ஹாஜி திரும்புங்க, ஹாஜி கொஞ்சம் போங்கம்பாங்க. உணவு போனவங்களுக்கு இந்த வார்த்தை வரும். அந்த வாரத்தோட நேரமும் மனசு ஆபீஸோட ஒன்னாயிடுச்சுன்னா என்னவா எனக்கு ஆட்சி ஆயிடும். அதனால போலீஸ்காரங்க என்ன சொன்னாலும் கோபப்பட்டு கூடாது. நல்ல ஞாபகம் நிற்போம். ஹாஜி இறுதி, ஹாஜி இறுதி பேர். அப்பதான் ஆசைப்படுவோம், ஹாஜி இறுதி பேரு. சரி, அரசாங்கத்திற்கு என்னவோ அப்படியே நம்ம அது அடிப்படையிலும் நகர்த்துக்க வேண்டியதுதான், போய்க்க வேண்டியதுதான். தடை போட்டுருவாங்க. ரூம் வந்து வர்றோம், இந்த கல்யாணம் ரோட்ல பார்த்தா வாசல் இருக்கு, ஏறி போனா உள்ள போயிடலாம். அவர் சொல்லுவாரு, நேர மேல போய் சுத்தி வாங்க. இங்க வாசலுக்கு போறாரு, ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுங்க, அவ்வளவுதான். போய் வேண்டியதுதான். இங்க நீங்க போனீங்கன்னா இங்க இருந்து மேல போய் செக்கிக்குள்ள போன ஒரு தவா முடிஞ்சது. அந்த அளவுக்கு மேல போகணும். வண்டியில போயிட்டு ஆக வேண்டியது போய் வேண்டியது. ஆண்களும் வாங்கிக்கலாம். வெளிக்கு வரும் ஆண்களும் போடலாம்.
மக்கா மக்கா வெயில் தான். எல்லாமே நம்மளுக்கு நார்மலுடைய வாழைதான் இருக்கும். அந்த நேரத்தில் அதிகமாக கடற்கரைக்கு போவோம், திரும்ப வருவோம், வெயில தான் போவோம், வெயில தான் வருவோம். ஃபர்ஸ்ட் தான் பேச்சு இருக்கும். ஆனால் இறங்கி நடந்து போகிறது இதெல்லாம் வெயிலாக இருக்கும். அந்த நேரத்தில் இதை நம்ம கீழே பயன்படுத்திக்கிறது கூலிக்காசு எல்லாரும் வாங்கிட்டாங்க. கூலிக்காசு நாடு 2 காலி அம்மாவுக்கு பவர் காசு போனவங்க 2 இருக்கும் நல்லது. ஏன்னா கொஞ்சம் உடைய வாங்கிட்டு இருக்கும் கூட்டமாக இருக்கும் போது செய்யப்பட்டிருக்கல அதாவது அணியக்கூடிய ஆடைகள் தான் செய்யப்படாமல் இருக்கணும். அந்த செருப்பு பெண்கள் சொல்ற பெண்களுக்குமே ஷூ போடலாம். யாராம் எண்ணெயில் பெண்கள் ஷூ போட்டுக் கொள்ளலாம். வாட்டு போடலாம், தைக்கப்பட்ட வாட்டு போடலாம், வெள்ளி கட்டிக்க. ஏன்னா இதெல்லாம் ஆடை கிடையாது. எது ஆடையோ அது சட்டம் செய்யப்படாமல் இருக்கணும். இந்த வாட்டு தைக்கப்பட்டு போட்டுக் கொள்றது கால் மேல அதான் அந்த கஷ்டு போடலாம். பெண்கள் ஷூ போடும் போது இந்த கஷ்டு இந்த மாதிரி மேல் பாகத்தை மறைக்காத மாதிரி மறைக்கூடாதுல்ல, தலையை மறைக்கூடாது முகத்தை மறைக்கணும். ஒவ்வொன்றே எடுத்து வந்துடும். டைம் கேட்டு போது கேட்கும். அரசாங்கத்தை டைம் கேட்டுட்டு அந்த டைம் முடிச்சுன்னா அதை புதுபாய் போன வீட்டில் வச்சு பண்ணிட்டீங்களா நீங்க? ஒளி செய்யக்கூடியவங்க தேவையில்லாம மட்டும் போயிருங்க. உள்ள ஆள் இருக்கான் பாருங்க, வெளியே